அறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு நாள் தூங்கிட்டு இருந்தபோது திடீர்னு அவருக்கு ஒரு கனவு வந்து அந்த கனவை உடனே எழுந்து அதை எழுதி ஓர் இரவு அப்படின்னு ஒரு தமிழ் படம் வந்துச்சு. இதெல்லாம் நமக்கு தெரியும். அதே மாதிரி தான் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த ஒரு சசிகுமார் அவர்கள் படத்தில் வர்ற மாதிரி அந்த அவர் எங்கேயாவது போய் ஒரு நிகழ்ச்சியில் கலந்துட்டு வெளியில் வந்தார்னா உடனே அது சம்மந்தமான ஒரு ஃப்ளெக்ஸ் வச்சுருப்பாங்க. எப்படியா எடுக்கிறீங்க, எப்படியா வைக்கிறீங்கன்னு கேட்டால் அதுக்கு 15 பேர் கொண்ட குழு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அது மாதிரி தான் நடக்குது இப்போ நம்ம தமிழ்நாட்டில். இந்த தேர்தல் தேதி நெருங்க நெருங்க என்ன தான் பண்ணுறாருன்னு தெரியல நம்ம தமிழக முதல்வர். இப்போ திடீர்னு தூங்குறாரு, காலையில் எழுந்திரிச்சுன்னு ஒரு திட்டத்தை அறிவிக்கிறார். இப்போ நம்பிக்கை இருக்கை அப்படின்னு ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கிறார். என்னடா இது நம்பிக்கை இருக்கை அப்படின்னு பார்க்குறீங்களா? இது வந்து காவல் நிலையத்தில் நம்ம போய் நம்பி அந்த இருக்கையில் உட்காந்து ஒரு புகார் கொடுத்தோம்னா உடனடியாக அதுக்கான தீர்வு எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ சமீபத்தில் ஒரு அமைச்சர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. காவல் நிலையத்தில் நிறையா புகார்கள் வருது அப்படின்னு கேட்டதுக்கு அந்த அமைச்சர் வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் உடனடியாக பதில் சொன்னார். என்ன சொன்னார்? அதாவது கடந்த 5 ஆண்டுகளுக்கு அதிமுக ஆட்சியில் வந்து எந்த புகார் மீதும் நம்பிக்கை எடுக்கலை, எந்த புகார் மீதும் நடவடிக்கை எடுக்கலை. ஆனால் எங்கள் ஆட்சியில் புகார் கொடுத்த உடனே நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் கொஞ்சம் கூட சங்கடப்படாமல் பதில் சொல்லிட்டார். அவ்வளோ விஷயங்கள் இந்த ஆட்சியில் நடக்குது, ஆனால் நாங்கள் உடனே புகார் கொடுத்தா நடவடிக்கை எடுத்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. இது நான் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு யோசித்து பார்த்தோம்னா நிறைய பாலியல் குற்றங்கள் நடக்குது, நிறையா கஞ்சா சம்மந்தமான விஷயங்கள் நடக்குது, போதைப் பொருட்கள் சம்மந்தமான விஷயம் நடக்குது. இதில் எத்தனை பேர்த்த இது வரைக்கும் கைது பண்ணி எத்தனை பேர் ஜெயிலுக்குள்ளே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா அது செய்கிறது எல்லாமே ஏதாவது ஒரு திமுகவை சார்ந்த ஒருத்தர் தான் செய்கிறாரு. ஏதாவது ஒரு வகையில் திமுகவை கையை காலை பிடிச்சி வழியில் வந்துடுறாங்க. அப்படி தான் இருக்குது இந்த கடந்த 5 ஆண்டுகளுடைய தமிழகத்தின் நிலைமை. இதில் நம்பிக்கை இருக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு சாமானியனுக்கு எந்த அளவுக்கு உதவும்னு தெரில. ஒரு காவல் நிலையத்தில் போய் ஒரு சாமானியன் ஒரு விஷயத்தை ஒரு புகார் கொடுத்து அதில் ஜெயிச்சுட்டு வர முடியுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா எல்லா இடத்துலையுமே திமுகவோட தலையீடு இருக்கும். நம்ம போய் அங்கே மணிக்கணக்கில் உட்காந்துருந்தா கூட ஒரு திமுக நிர்வாகி ஒரு ஃபோன் பண்ணி சொன்னார்னா அதை தான் செஞ்சு கொடுக்குறாங்க. இதில் நாங்கள் நேரடியாகவே அனுபவப்பட்டிருக்கேன். அந்தளவுக்கு இருக்கிற இடத்துல நம்பிக்கை இருக்கை அப்படின்னு ஒரு தலைப்பை கண்டுபிடிக்கிறாருங்க. அதுதான் பெரிய விஷயம். எந்த அளவுக்கு யோசிக்கிறான்னு தெரில. இப்போ காமிக்கிற இந்த 2 மாதத்துக்குள்ளே காமிக்கிற இந்த ஒரு ஆர்வத்தை கடந்த 5 வருஷத்தில் காமிச்சிருந்தான்னா மக்கள் ஓரளவுக்காவது நம்பியிருப்பாங்க. இப்போ செய்கிற விஷயங்கள் அனைத்துமே தேர்தலுக்கானங்கிறது ஒரு பாமர மக்களுக்கு கூட தெரியும். இருந்தாலும் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். அரசியலில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், அது எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம்.